ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்னருக்கு பாத்தீங்கன்னா 20 crores, ரன்னருக்கு பாத்தீங்கன்னா 12.5 crores, தேர்ட் பிளேஸுக்கு 7 crores, ஃபோர்த் பிளேஸுக்கு 6.5 crores. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரே 20 கோடி ரூபாய்க்கு மேல முட்டி ஏலத்துக்கு எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது, 20 கோடி ஜெயிக்கிறதுக்காகவா இவ்வளவு கோடி ரூபாய் எடுக்கிறீங்க, இந்த கப்பு அவ்வளவு விலை மதிப்பானதா? அப்படிலாம் கிடையாது. ஐபிஎல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பல பில்லியன் டாலர் பிசினஸ் அப்படிங்கிறது ஒளிஞ்சிருக்கு. ஐபிஎல்ங்கிறது வெறும் கிரிக்கெட் மட்டும் கிடையாது, அது ஒரு மில்லியன் டாலர் பிசினஸ். அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது கூட சேர்ந்து இந்தியால கிரிக்கெட் 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 அப்படின்னு ஒரு பைத்தியம் பிடிச்சி தெரியுறாங்கல்ல, இந்த கிரிக்கெட் ஏன் இவ்வளவு பிரபலமாச்சு, ஐபிஎல் எப்படி பிரபலமாச்சு அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தியாவோட நேஷனல் கேம் என்னன்னு கேட்டா நிறைய பேர் ஹாக்கின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அதுதான் கேட்டா அது கிடையாது. நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, கொஞ்சம் பேருக்கு சர்ப்ரைஸா கூட இருக்கலாம். அப்ப ஏன் இது சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல இந்தியா இது வரைக்கும் 10 கோல்டு மெடல் ஜெயிச்சிருக்காங்க. அதுல ஒன்னு நீரஜ் சோப்ரா ஜாவ்லிங் த்ரோல ஜெயிச்சிருப்பாரு, இன்னொன்னு அபினவ் பிந்த்ரா ஷூட்டிங்ல ஜெயிச்சிருப்பாங்க. மீது இருக்க 8 கோல்டு மெடலுமே நம்ம ஹாக்கில தான் ஜெயிச்சிருப்போம். ஹாக்கி அப்படிங்கிறது அவ்வளவு பிரபலமான கேமா தான் இருந்துச்சு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனது கொஞ்சம் காலகட்டம் வரைக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஹாக்கிலயுமே நிறைய தோக்க ஆரம்பிக்கிறோம். அதே காலகட்டத்துல கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவோட எட்டாத கனியா தான் இருந்துச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம், இங்கிலாந்து டீம் அதெல்லாம் தோக்கடிக்கணுங்கிறது இம்பாசிபிள் விஷயமா இருந்துச்சு. அது அப்போ தான் 1983 இந்தியா முதல்ல வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ அன்னையில இருந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒரு மதமா உருவாகுது. கடவுள்கள் வேணா மாறிக்கிட்டே இருக்கலாம், ஆனா மதம் இன்ன வரைக்கும் கண்டினியூ ஆகுது. இந்தியா ஒரு வகையில யூனிட்டியா இருக்கிறதுக்கு காரணம் கிரிக்கெட்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரிக்கெட் அப்படிங்கிறது பின்னி படைஞ்சு போயிருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஓடிஐ டெஸ்ட் அப்படிங்கிற ஃபார்மேட் மட்டும் இந்தியாவில் ரொம்ப ப்ராப்ளம் ஆகுது. ஒரு காலகட்டம் முடியுது. அப்போ என்ன ஆகுதுன்னா 2007க்கு அப்புறம் இந்த இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு T20 அப்படிங்கிற ஒரு லீகை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த T20 லீக்கு இந்தியா பிசிசிஐ அப்படிங்கிறது பெருசா சப்போர்ட் பண்ணல. பிசிசிஐ தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ற ஒரு கிரிக்கெட் பாடி. பிசிசிஐ கவர்மெண்ட் பாடி கிடையாது, பிரைவேட் கம்பெனி. அது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்தியன் டீமோட ஒரு லோ லெவல், அதாவது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்புறாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா அதுல ரொம்ப கலக்குன்னு கலக்கி யுவராஜ் சிங் 6 பால்ல 6 6 அடிப்பாரு. இந்தியா பாகிஸ்தானை தோக்கடிச்சு தோனி தலைமையில முதல்ல வேர்ல்ட் கப் அப்படிங்கிறது ஜெயிச்சுட்டு வராங்க. அப்போ அதுல இருந்து T20 ஃபார்மேட் அப்படிங்கிறது ரொம்ப பாப்புலரான கேமா மாறுது. அதுக்கு அடுத்த காலகட்டத்துல சுரேஷ் சந்திரா அப்படின்னு ஒருத்தர் வராங்க. இந்த சுரேஷ் சந்திரா யாருன்னு பாத்தீங்கன்னா, சி ஸ்போர்ட்ஸ், ஜி தமிழ், சி நெட்ஒர்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதோட ஓனர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ், டிவி மேட்ச், ஓடிஐ டெஸ்ட் மேட்ச்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த 10 ஸ்போர்ட்ஸ் ஒரு சேனல் இருக்கும் பாத்தீங்கன்னா, 10 ஸ்போர்ட்ஸ் சொன்ன உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் பாத்தீங்கன்னா WWE பார்த்த ஞாபகம் தான் இருக்கும். அதே மாதிரி கிரிக்கெட்டை டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சேனல் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப இருந்த பிரசிடென்ட் ஜெகன்மோகன் டால்மியா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கும் இவருக்கும் பஞ்சாயத்து. அவர் இவரை ப்ராட்காஸ்ட் பண்ணவே விடல. அதனால இவர் என்ன கடுப்பாயி என்ன பண்ணிட்டாருன்னா, நீ என்னடா விடுறது, நான் புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சதுதான் ICL, இந்தியன் கிரிக்கெட் லீக் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதோட மாடல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதே ஐபிஎல் மாதிரியே தான் கொஞ்சமா இருக்கும். ஏன்னா ஐபிஎல் அதுல இருந்து தான் வந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அது 4 ஃபாரின் பிளேயர்ஸ், 2 இந்தியன் பிளேயர்ஸ், மீதி இருக்கிறது எல்லாமே அன்கேப்டு பிளேயர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த ICL அப்படிங்கறது கொண்டு வராங்க. இந்த ICLங்கிறது பிசிசிஐ எதற்கு கொண்டு வந்தாங்க? பிசிசிஐங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது கவர்மெண்ட் பாடி கிடையாது, ஒரு பிரைவேட் கம்பெனி. அப்ப இந்த ICLங்கிறத அப்போ ICC அப்படிங்கிறது ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னைக்கு ஐபிஎல்ல விட எது பாப்புலரா இருந்திருக்கணும்னா ICL தான் பாப்புலரா இருக்கணும். ஆனா அப்போ பிசிசிஐ ICCஐ பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொன்னதுனால நம்ம ICLங்கிறத அவங்க ரெகக்னைஸ் பண்ணாமலே போயிருப்பாங்க. அந்த ICLல விளையாண்ட பிளேயர்ஸுக்கு எல்லாருமே நிறைய சம்பளம் கொடுத்தாங்க. அப்போ பிசிசிஐ ஒரு கட்டத்துல பயப்பட ஆரம்பிச்சாங்க, ஒருவேளை நம்ம பிளேயர்ஸ் எல்லாமே அங்க போயிருவாங்களான்னு ஒரு பயமும் அவங்களுக்கு வந்துச்சு. இதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை விளையாடுற பிளேயர்ஸுக்கு எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாது. நீங்க அங்க விளையாண்டீங்கன்னா இந்தியன் டீம்ல விளையாட முடியாது. அதுல விளையாடுற ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீங்க அந்த டீமுக்குள்ள இல்லைன்னா உங்க நாட்டு கூட நாங்க விளையாட மாட்டோம் அப்படிலாம் ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. அப்பவும் ICLங்களோட மவுசுங்கிறது குறையாமலே இருந்துச்சு. அப்போ அதாவது ICLல சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்கிறதுல அதுக்கு பேர் சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படின்னு பேர் இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு டீமும் நிறைய பிரான்சைசஸ் கிரிக்கெட்டுங்கிறத ஆரம்பிச்சாங்க. அப்போ அப்புறம் ஜெகன்மோகன் டால்மியாங்கிறது போய் அடுத்ததா லலித் மோடி அப்படின்னு வராது. இந்த லலித் மோடி தான் IPL உருவாக்குறதுக்கு மெயின் காரணம். IPL அவர் போன் பண்றாரு, அந்த கான்செப்டை யோசிக்கிறாரு, இதுல பெரிய பிசினஸ் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு, ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்றாரு. அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சி ஸ்போர்ட்ஸ்ல ஆல்ரெடி சொன்னால சுரேஷ் சந்திரா அவருங்கிறது கேஸ் போடுறாரு, எங்களை பார்த்தா இங்க காப்பி அடிச்சு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு அவங்க அத லலித் மோடி என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் கிடையாது, நாங்க எங்க இருந்து இந்த கான்செப்ட் எடுத்தோம்னா
நிறைய ஃபுட்பால் லீக்ஸ் இருக்கு, அதெல்லாம் வேர்ல்ட் லெவல்ல நிறைய ஃபுட்பால் லீக்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்து நாங்க இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அது உருட்டினாரா இல்ல உண்மையா சொன்னாரான்னு தெரியல. அப்படி ஒரு கான்செப்ட கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் தான் ஐபிஎல் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணும்போது மொத்தம் எல்லா டீம்ஸ் ஓனரையும் கூப்பிட்டு, இப்போ அம்பானி, ஷாருக் கான் அந்த மாதிரி பல ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டீம்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 3000 கோடி ரூபாய் கொடுத்து எல்லா டீம்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ஆர்சிபி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரை கொடுத்து எடுக்க சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிட்ட காலகட்டத்துல என்ன ஆச்சுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல 8 டீம் கிடையாது, 10 டீம். அப்போனா ஐபிஎலோட வேல்யூ எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 2007 எவ்வளவு ரூபாய் கொடுத்து எடுத்தாங்க? 3000 கோடி ரூபாய் கொடுத்து 8 டீமா எடுத்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்டி அப்படிங்கிற ஒரு டீமை மட்டும் 7090 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. குஜராத் டைட்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு டீமை மட்டும் 5629 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க. அப்போ ஐபிஎலோட வேல்யூங்கிறது எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. சரிங்களா? இப்போ நம்மளுக்கு எதுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்து எடுக்கணும்? அப்படி என்னதான் அதுல கிடைக்க போகுது, என்னதான் அதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் அப்படிங்கிறது. ஐபிஎல் டீம், பிசிசிஐ அவங்க எல்லாம் எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க, எப்படி பிரான்சைசஸ் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, மொத்த டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் ரைட்ஸ்னா டிவில நம்ம பாக்குறது. இதுக்கான ரைட்ஸ் பாத்தீங்கன்னா யார் வாங்கினாங்கன்னா ஸ்டார்டிங்ல 2008 இருந்து 2017 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் சோனி அப்படிங்கிறவங்க தான் வாங்கினாங்க. எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து பாத்தீங்கன்னா 8200 கோடி. ஒரு சீசனுக்கு 820 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆச்சு. 10 வருஷம்லாம் கொடுக்க மாட்டோம், இனிமேல் 5 வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2018 இருந்து 2022 வரைக்கும் யார் வாங்கினாங்க பாத்தீங்கன்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் அவங்க தான் வாங்கினாங்க. ஸ்டார் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வாங்கினாங்க. 16400 கோடி ரூபாய். ஒரு சீசனுக்கு 3300 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினாங்க. இது 5 வருஷம் கண்டினியூ ஆச்சு. அதுல ஓடிடி ரைட்ஸும் வரும். ஹாட் ஸ்டார் அப்படிங்கிற ஓடிடி ரைட்ஸ் பிளஸ் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற டிவி சேனல்லையும் பார்க்குற மாதிரி வந்துச்சு. அதுக்கு அடுத்ததா ஐபிஎல் 2023 இருந்து 2027 வரைக்கும் அடுத்த 5 வருஷம் ரைட்ஸ். இதை யார் வாங்கினாங்க? இதுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவு பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 48,390 கோடி ரூபாய். இதுல ஓடிடி ரைட்ஸும் வரும், டிவி சேனல் ரைட்ஸும் வரும். டிவி சேனல் ரைட்ஸை ஸ்டார் நெட்வொர்க் வாங்கினாங்க, ஓடிடி ரைட்ஸை ஜியோ சினிமா அப்படிங்கிறவங்க வாங்கினாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா ஓடிடி மொத்தத்தையுமே அந்த ஜியோ சினிமா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹாட் ஸ்டாரையுமே வாங்கிட்டாங்க. இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார்னு மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்ளமா. ஏன் இதெல்லாம் கொடுத்தவங்க வாங்குறாங்க? இவ்வளவு 48,000 கோடி சில்லற ரூபா செலவு பண்ணி வாங்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க. ஒரு 10 செகண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ரூபா ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 10 செகண்டுக்கு கிட்டத்தட்ட 17 இருந்து 18 லட்சம் ரூபாய் ஆகும். இது ஒரு பிரீமியம் மேட்சஸ், அது எல் கிளாசிக்கோ மேட்சஸ் சொல்லுவாங்களா, சென்னை பெங்களூர், மும்பை பெங்களூர், இந்த மாதிரி மேட்சஸ்க்குலாம் அதோட ரேட் இன்னுமே இன்க்ரீஸ் ஆகும். இவ்வளவு தூரம் அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா உங்க காசு சம்பாதிச்சுப்பாங்க. சரி, இந்த காசு வருது இல்ல, ப்ராட்காஸ்டிங்ல 48,490 கோடின்னு சொன்னால இந்த காசு என்ன ஆகும்னா 50% யாருக்கு போகும்னா பிசிசிஐ போகும். மீதி இருக்க 50% அதுலயும் பாத்தீங்கன்னா 45% யாருக்குன்னா மொத்த எல்லா டீம் பிரான்சைஸுக்குமே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி இருக்க 5% அந்த டீமோட வேல்யூவை பொறுத்து கொஞ்சம் மாறுபட்ட மாதிரி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது 50-50ங்கிற மாதிரி அது போயிடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டில் ஸ்பான்சர் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியும் டிஎல்எஃப் ஐபிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎல்எஃப்னு ஒரு கம்பெனியை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். டிஎல்எஃப் ஐபிஎல்னு சொன்னப்போ தான் டிஎல்எஃப்ங்கிறது ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு. டிஎல்எஃப் ஐபிஎல், பெப்சி ஐபிஎல், விவோ ஐபிஎல், Dream11 ஐபிஎல், இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா டாடா ஐபிஎல். நான் சொல்லும் போதே பாருங்க, அந்த ஒரு பிராண்டை சொல்லி தான் போறேன். இது மூலமா அவங்களோட பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதுக்காக அவங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணி அதை வாங்குவாங்க. இந்த கோடி ரூபாய் அமௌண்ட்டும் இந்த சென்ட்ரல் பூல் ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அமௌண்ட்டும் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிசிசிஐக்கு 50%, மீதி இருக்க டீம் டிரான்சைஸ்க்கு 50% அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அபிஷியல் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபிஷியல் பார்ட்னர்ஸ்னா நீங்க பாத்திருப்பீங்க, சிஎட் ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரெட் பவர் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க, அப்ஸ்டாக்ஸ் 4ம்பாங்க, Dream11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச்ம்பாங்க. இப்படி நிறைய இருக்கு. நீங்க உச்சகட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் அப்படிங்கிறவங்க கிரிக்கெட் பேட்ல RBK, GM அப்படிங்கிற மாதிரி பேட்ல மட்டும் கொடுத்துருந்தாங்க, பிளேயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போலாம் அம்பேருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. முன்னாடி எல்லாம் பாத்துருப்பாங்க பேடிஎம் அம்பைஸ், பேடிஎம்க்கும் அம்பேருக்குமே ஸ்பான்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இருக்க ரீசெண்ட் ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒண்டர் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த பிளேயர்ஸ் மட்டும் இல்ல, எங்க தொட்டது எல்லா இடத்துலயுமே எங்கெல்லாம் விளம்பரத்தை ஸ்பான்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த விளம்பரங்கிறது குமிஞ்சு கிடக்குது. இந்த அமௌண்ட்டுமே யாருக்கு போகும்னா பிசிசிஐக்கு போகும். பிசிசிஐ கொஞ்சம் காசை இங்க எடுத்துப்பாங்க, அதே தான். மீதி இருக்க கொஞ்சம்
இதான் எல்லா டீமுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. 50% ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருவாங்க. மூணாவதா இந்த ஐபிஎல் டீம் அப்படிங்கிறது எதுல மூலமா சம்பாதிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒரிஜினல் டீம் ஜெர்சில எல்லாம் பாத்தீங்கன்னா, திடீர்னு ஃபர்ஸ்ட் ஐபிஎல்ல பார்க்கும்போது யாராவது பாத்தீங்கன்னா ஏர்செல் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், பார்த்திருப்பீங்க. திடீர்னு கிரிக்கெட்டே தெரியாத ஒருத்தனை கூப்பிட்டு என்ன டீம் விளையாடுன்னு கேட்டா ஏர்செல் டீம் விளையாடுன்னு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு விளம்பரம் தான் ஜாஸ்தியா இருக்குமே தவிர சென்னை டீமோட பேருங்கிறது கம்மியா இருக்கும். எங்க பார்த்தாலும் இங்க ஒரு விளம்பரம், கையில ஒரு விளம்பரம், தொப்பியில விளம்பரம், பின்னாடி விளம்பரம், எல்லா இடத்துலயும் விளம்பரம் தான். சொத்த எல்லா இடத்துலயும் ஒரு பிளேயர்ஸோட எல்லா இடத்துலயுமே விளம்பரங்கிறது குமிஞ்சு போய் கிடக்கும். இது மூலமும் அவங்களுக்கு நிறைய காசு அப்படிங்கறது சேரும். இது சென்னை டீம்னா அதுக்கு ஒரு அதோட ஜெர்சியில பிடிக்கிறதுக்கு ஒரு காசு வரும், மும்பை டீமுக்கு ஒரு மாதிரி காசு வரும், பெங்களூர், ராஜஸ்தான் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வகையா அவங்க ஒவ்வொரு ஜெர்சியில இடம் பிடிக்கிறதுக்கும் ஒவ்வொரு வகையான காசுங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இதுல பிராண்ட் வேல்யூங்கிறது சென்னை டீமுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மும்பை டீம், அப்புறம் பாத்தீங்கன்னா சாலா கப் நம்தே அப்படின்னு சொல்ற டீமா இருந்தாலும், இது வரைக்கும் கப்பே ஜெயிக்காத டீமா இருந்தாலும் அவங்களுக்கு தான் மூணாவது பிராண்ட் வேல்யூ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இந்த பிராண்ட் வேல்யூங்கிறது பிளேயரை பொறுத்தும் மாறலாம், அந்த டீம் ஜெயிக்கிறத பொறுத்தும் மாறலாம். இப்படி இந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுனால நிறைய ஸ்பான்சர்ஸ்ங்கிறது வந்து குமியுவாங்க. இப்படிதான் இதுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் எதுக்காக இவங்களுக்கு எல்லாம் விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விளம்பரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விளம்பரத்துல பாத்தீங்கன்னா உங்களோட ஜியோ விளம்பரத்துல எல்லாம் பழைய விளம்பரத்துல பார்த்து எல்லா டீமும் வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இதுக்கு அந்த சென்னை டீமா இருக்கட்டும், மும்பை டீமா இருக்கட்டும், மாத்தி மாத்தி டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த 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 இதுல கூட அவங்க இப்படி ஜெர்சி போட்டு ஆடினாங்கன்னா அந்த காசுலாம் யாருக்கு போகும்னா பிரான்சைசஸ் டீமுக்கு போகும். ஒருவேளை அவங்க ஜெர்சி இல்லாம தனியா இண்டிவிஜுவலா பிளேயர்ஸை வந்து கோட் ஷூட் போட்டுட்டோ இல்ல டிஷர்ட்டை போட்டுட்டோ இவ்வளவு விளம்பரம் பண்ணாங்கன்னா அந்த காசு யாருக்கு போகும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் இண்டிவிஜுவல் பிளேயருக்கு போகும். மற்றபடி எல்லா காசுமே பிரான்சைஸ் டீமுக்கு தான் போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா டிக்கெட் சேல்ஸ். இந்த டிக்கெட் சேல்ஸ் மூலமாகவும் நிறைய காசுங்கிறது வரும். கிரவுண்ட்ல டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை சேப்பாக் ஸ்டேடியம்ல டிக்கெட் விற்கிறாங்க. இதுல ஃபுட்டு விற்பாங்க, ஸ்நாக்ஸ் விற்பாங்க. இது மூலமா கொஞ்சம் காசஸ்லாம் வரும். இதுல பாத்தீங்கன்னா 4 இருந்து 5 கோடி ரூபாய் வரும். இந்த அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 80% ஆஃப் அமௌண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு போகும். மீதி இருக்க 20% வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு போகும். அப்போ ஆப்போசிட்ல மும்பையோ சென்னை பெங்களூரோ விளையாண்டு அவங்க எல்லாம் பாவம் இல்லையான்னு கேட்டா அவங்களுக்குமா 7 ஹோம் கிரவுண்ட் மேட்சஸ் நடக்கும். அப்போ எல்லா டீமுக்கும் 7 மேட்சஸ் நடக்கும்போது எல்லாத்துக்குமே கொஞ்சம் கிட்டத்தட்ட ஈக்குவல் ஷேருங்கிறது வந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஐபிஎலோட பிசினஸ் மாடல் கூட சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா மெர்கன்டைல் பிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெர்கன்டைல் பிசினஸ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா தொப்பி, விசில் அடிக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு பெரிய விசில் அடிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, இந்த விசிலா இருக்கட்டும், தொப்பியா இருக்கட்டும், அப்புறம் ஒரு கப்பா இருக்கட்டும், இது எல்லாம் இங்க வேற என்ன போன்ல இருக்க கேஸா இருக்கட்டும், இது எங்கெல்லாம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட இமேஜஸ் இருக்கோ இது எல்லாத்துக்குமே ஒரு பிராண்ட் வேல்யூ வச்சு வைப்பாங்க. ஆன்லைன்லயும் நீங்க பாத்துருப்பீங்க. இது மூலமாவும் காசுங்கிறது நிறைய ஜென்ரேட் ஆகும். இந்த காசையுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரான்சைசஸ் டீம்ஸ் எடுத்துப்பாங்க. இதற்கு தவிர்த்து கடைசியா என்ன ஆகும், பிரைஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த பிரைஸ் அமௌண்ட்ல 20 crores வின் பண்ணா 20 crores அப்படின்னு சொன்னால இதுல பாதியை வந்து டீம் பிரான்சைசஸ் எடுத்துப்பாங்க. மீதி யாருக்கு கொடுப்பாங்கன்னா பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துப்பாங்க. இதுல பெரிய பிளேயர் சின்ன பிளேயர்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் அப்போ வந்து இந்த 20 கோடி ரூபாய் ஜெயிக்கிறதுக்கு விளையாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20 கோடி ரூபாயை ஜெயிச்சாங்க. அதாவது 20 கோடி ரூபாய் இல்ல, இந்த ஐபிஎல்ல குவாலிஃபயர் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்கன்னா உங்களோட பிராண்ட் வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்பான்சர்ஸ் அப்புறம் வந்து பல இடத்துல இருந்து நிறைய ஸ்பான்சர்ஸ் அப்படிங்கிறதும் வருவாங்க. இந்த ஸ்பான்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆக எல்லாத்துலயுமே காசு தான். காசு, பணம், துட்டு, மணி அப்படிங்கிறது தான் மொத்த ஐபிஎலோட கான்செப்ட். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஓவர் நடந்தா காசு, ஒருத்தனுக்கு அடி போட்டு 2 நிமிஷம் விளம்பரம் போட்டா காசு, 4 அடிக்கும் போது ஒரு 4 பவுண்டரியில போய் ஒரு இடத்துல போய் அந்த பால் டச் ஆகுதுல அப்போ ஒரு விளம்பரம் தெரியும், அது ஒரு காசு. தொட்ட இடத்துல தான் காசு காசு காசு. நீங்க பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் மட்டும்தான் முன்னாடி ஒரு காலகட்டத்துல கொடுப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச், ட்ரீம் 11 கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச், அப்டாக்ஸ் 4, அது அப்புறம் 6க்கு ஒரு அவார்டு, என்னெல்லாமோ அவன் கேட்சுக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க. விவோ கேட்ச் ஆஃப் த மேட்ச் அப்படிலாம் சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டா கேப்டன் அவார்டு கொடுத்தா கூட கொடுப்பாங்க. அதுக்கு ஆச்சரியப்படுறது இல்லை. அப்படிங்கிறது எல்லாத்து கிரிக்கெட்ல என்ன பண்ணாலுமே அவார்டு அப்படிங்கிற மாதிரி அதை அள்ளி குவிச்சாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் அப்படிங்கிற எண்ட் ஆஃப் த சீசன் ஆரஞ்சு கேப், பர்பிள் கேப், எதுவுமே 15 லட்சம், இது ஒரு 15 லட்சம், எமர்ஜிங் பிளேயர் அப்படிங்கிற 20 lakhs அப்படிங்கிற மாதிரி நிறைய அமௌண்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். இது மூலமாகவும் பிளேயர்ஸுங்கிறது காசு ஜென்ரேட் ஆகும். பிளேயர்ஸோட பிராண்ட் வேல்யூமே ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகும், டீம் பிரான்சைஸோட பிராண்ட் வேல்யூங்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும். சில டீம்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஷேரையுமே வித்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சோண்டு ஷேர் அமௌண்ட் அவங்களோட ராஜஸ்தான் டீம்ல இருந்து ஒரு ஷேர் வேல்யூ எடுக்கிறதுல மூலமா அவங்களுக்கு பல கோடி ரூபாய் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்ப சென்னை டீம்லாம் ஒரு ஷேரை விற்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல
பெரிய கம்பெனிஸ்லாம் போட்டி போட்டு வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய பிசினஸா இந்த ஐபிஎல்ங்கிறது உருவெடுத்து இருக்கு. எல்லாம்னு பாத்தீங்கன்னா இதுல யார் பெருசா சம்பாதிச்சிருப்பாங்க, ஒரு பக்கத்துல பிசிசிஐங்கிறது ரிச்சஸ்ட் பாடியா இன்னும் வளர்ந்துகிட்டே தான் இருக்கு இந்த ஐபிஎல் மூலமா. ஐபிஎல்ங்கிறது யாராலையுமே தடுக்க முடியாது. அவ்வளவு தூரம் ஒரு இந்த கிரிக்கெட் லீக் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. இப்போலாம் நிறைய பேர் இந்தியன் கிரிக்கெட் மேட்சஸ் பாக்குறது இல்லை, நிறைய பேர் ஐபிஎல்ஸ் தான் பாக்குறாங்க. இது தப்பும் கிடையாது, ஏன்னா அதுவும் ஒரு பிரைவேட் கம்பெனி தான், இதுவும் ஒரு பிரைவேட் இதுதான். நம்ம வந்து பிசிசிஐ இன்னும் இந்தியாவோட இது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் பேருக்கு ஒவ்வொருத்தங்களோட மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறவங்களுக்கு இளைஞர் மதியில குறைஞ்ச காலகட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஓடிஐ மேட்சோ டெஸ்ட் மேட்சோ பார்க்கணும்னா ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்ட் ஆகும். அதுவே T20 பாக்குறதுக்கு 4 மணி நேரம் போகும். இதுவே நிறைய ஒரு சின்ன குழந்தைங்கள்கிட்ட ஒரு ஒரு என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்காக கிரிக்கெட்டை நிறைய பேர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு யூஸ் ஆகும். நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி 8 மணிக்கு ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும், இப்ப 7:30 மாத்திருப்பாங்க. காரணம் என்ன கேட்டா அது ஒரு பிசினஸ். பிச்சர்ஸ் பவுலிங் பிச்சா இருந்தா யாருமே பார்க்க மாட்டாங்க, பேட்டிங் பிச்சா இருந்தாதான் பார்ப்பாங்க. அதுவுமே பிசினஸ், எல்லாத்துலயுமே பிசினஸ். 6 அடிச்சா பிசினஸ், 4 அடிச்சா பிசினஸ், மொத்தமாவே ஒரு பிசினஸ் மாடல் தான் இந்த ஐபிஎல். எல்லாம் பிசினஸ் பிசினஸ் பிசினஸ். இதுல சென்னை டீம் ஜெயிக்குமா, மும்பை டீம் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தா எல்லா டீமுமே ஜெயிக்கும். இதுல தோக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் நானும் தான். நீயும் நானும் வேற இல்லடா அப்படின்னு தான் சொல்லி முடிக்கணும். ஏன்னா நம்மளும் ஐபிஎல் பார்க்க தான் போறோம். நான் சொல்லி இவ்வளவு தூரம் பேசிட்டு நானும் ஐபிஎல் மேட்ச் தான் பார்க்க போறேன். இவ்வளவு விளம்பரம் பாத்தீங்கல்ல, ஏன் விளம்பரத்தையும் சேர்த்து பாத்துருங்க. பாஸ்கி லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.